எனது ரத்தத்தின் ரத்தங்களான எஸ்டிபிஐ கட்சியினுடைய சகோதரர்களே சகோதரிகளே, ரொம்ப நாளாச்சு கோயமுத்தூரில் பேசி ரொம்ப நாளாச்சு. ஆனால் கோயமுத்தூரில் இருந்துதான் எஸ்டிபிஐ கட்சி துவங்குகிற இந்த மாபெரும் ஜனவரி 15 முதல் பிப்ரவரி 15 வரையிலான ஒரு மாத கால வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கிற வழிபாட்டுத்தல சட்டத்தை பாதுகாக்கிற மாநாட்டு நிகழ்வு கோவையிலிருந்து தான் துவங்குகிறது என்பதிலிருந்து இதனுடைய வெற்றிக்கு அச்சாரமாக இந்த மாநாடு அதற்கான ஒரு மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. அன்பு சொந்தங்களே, பொதுவாகவே கோவை என்று சொன்னால் வச்சு செய்வார்கள், ஆனால் இப்பொழுது அடிவழியாக செய்திருக்கிறார்கள் என்பதாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் வக்ஃபு மாநாடு என்று சொல்லி இத்தனை ஒரு மாத காலம் இத்தனை மாநாடுகளோடு இத்தனை ஜமாத்து சந்திப்புகளோடு இத்தனை பெரிய மக்கள் திரளோடு எனதருமை சகோதரிகள் கொட்டுகிற மலையிலும் கூட கை குழந்தைகளோடு நிற்கிற இந்த போராட்டத்தை பார்க்கும் பொழுது தமிழகத்திலே யாரும் இப்படி ஒரு போராட்டத்தை நடத்திடவில்லை. இது சிஏஏ NPR NRC போராட்டத்தை இதே லாரிப்பேட்டையில் பேசிய அந்த நினைவுகளை எனக்கு தருகிறது. ஒரு இஞ்சு கூட நான் நகரமாட்டேன் என்று சொன்ன அமித்ஷாவினுடைய உள்ளத்தை ஒரு அடி அல்ல 1 கிலோமீட்டர் நகர்த்தி அதனை அமல்படுத்தாமல் தடுத்த மாபெரும் ஜனநாயக சக்திகளுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை இந்த தருணத்திலே நான் நினைவு கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு எனக்கு முன்பாக பேசுகிற எல்லோரும் பிலால் ஹாஜியாருடைய பெயரை பேசி சென்றிருக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே கட்சியினுடைய துவக்க காலகட்டத்திலே நான் மாநில பொதுச் செயலாளராகவும் மரியாதைக்குரிய மர்ஹூம் பிலால் ஹாஜியார் அவர்கள் துணைத் தலைவராகவும் நாங்கள் இருவரும் பயணப்பட்ட நினைவுகள் என்னை வந்தடைகிறது. அவர் சொல்லி காட்டுவார், முபாரக் பாய், எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டாம், அல்லாஹ் எழுதிட்டான், அது என்ன நடக்குமோ அதை தவிர வேற ஒன்றும் நடக்காது, என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று சொன்ன 80 வயதிற்கும் அதிகமாக தன்னுடைய உள்ளத்தை இந்த பாதையிலே நடத்தி கொண்டு சென்றவருடைய பெயரைத்தான் வைத்திருக்கிறோம். காவல்துறை இடத்துல போய் அவர்கள் எல்லாம் சொன்னார்களாம், அவர்களுக்கு சங்கிகள் அவர்களுக்கு அறிவில்லை என்பது உலகத்திற்கே தெரிந்த விஷயம். கொஞ்ச நஞ்ச அறிவு பக்கத்தில் இருக்க மாநிலத்துக்காரனுக்கு இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்கும் இல்லை. அவர்கள் பீஃப் அந்த அண்டாவை கூட திருடி தின்பவர்கள். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. எங்கே அறிவு இருக்க போகிறது? அவர்கள் போய் சொன்னார்களாம், இது அரசாங்கத்துடைய நிலம், இது அரசாங்கத்துடைய நிலம், இதற்கு பிலால் ஹாஜியார்னு பெயர் வச்சா இனி பிலால் ஹாஜியார்னே இந்த திடல் அழைக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்களாம். தமிழ்நாடு முழுவதும் பிலால் ஹாஜியாருடைய பெயரை வைக்க போகிறோம் என்பதாக சொல்லி நபவி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது ஒன்றும் குறைவான பெயர் அல்ல, நம்முடைய அடையாளம். பிலால் ஹாஜியார் என்பது பெயர் அல்ல, அது ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய அடையாளம்.